நடிச்சிருக்கிறாரு. வடிவேல் காமெடி நல்லா இருந்தது. சுந்தர்சியன் வடிவேல் காம்போ அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. நிறைய தடவை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். புடவை சீனில் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தேட்டர் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு படம். சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு. சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமாக. வடிவேல் சார் சுந்தர் சிங் நல்லா நடிக்கிறாங்க. அவங்களால தான் அந்த படமே ஓடும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக அரண்மனை 4 வரைக்குமே ஒரு த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி இருந்தது. இது நல்ல காமெடி ஃபிலிமாக நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு. தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு ரீரிலீஸ் காலம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட ஃபேவரட் நடிகர்களோட நல்ல ஒரு பிளாக் பாஸ்டர் படங்கள், ஒரு கிளாசிக் படங்களை மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட பாபாவாகட்டும் பாஷாவாகட்டும் ரெடியாகி பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதே போல் கமலுக்கு பார்த்தீங்கன்னாக்க வேட்டையாடு விளையாடு படம் ரீரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய வசூல் சாதனை. இருக்கிறதுலே டாப் வசூல் அப்படின்னா விஜயோட கில்லி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுச்சு. அதே போல் அஜித்துனுடைய பில்லா படம் ரிலீஸ் ஆகி பெரிய வசூலை கொடுத்தது. இதற்கிடையே திருப்பவும் விஜயனுடைய சச்சின் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. ஸோ ரிலீஸ் செய்யப்பட்டதுலேருந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ரெஸ்பான்ஸ். இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸே வந்து பாடல்கள் தான். ஸோ டிஎஸ்பி வந்து அவ்வளவு அட்டகாசமாக பாடல் போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ எல்லாமே ஒரு ஆல்பம் ஹிட் இந்த படம். அப்புறம் அதுக்கு இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா வடிவேலோட காமெடி. ஸோ ஐயாச்சாமி அப்படிங்கிற கேரக்டரில் கலக்குன்னு கலக்கியிருப்பார். கூடவே சந்தானமும் இருப்பார். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இதில் பண்ணுற அந்த லூட்டியில் செமையாக இருக்கும். ஸோ இதை டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ கலைப்புலி தானு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த காலத்தில் அப்போ ரிலீஸ் பண்ணப்போ வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறப்ப சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆச்சு ரஜினிக்கு. ஸோ ரஜினியோட சந்திரமுகி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிறதுனால சச்சின் படம் பெருசாக சோபிக்கலை. மகேந்திரனோட பையன் ஜான் மகேந்திரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் ஃபஸ்ட்டு கடைசியமாக டைரக்ட் பண்ண ஒரே படம் இந்த படம் தான். ஸோ கலைப்புலி தானுவோட பிரம்மாண்ட தயாரிப்பில் அப்போ ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணலை, பேசலை. ஆனால் ரைட் டயத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணி, அதுவும் விஜய் வந்து சினிமா விட்டு போகிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய கேப் இருந்தது இப்போது. ஸோ அந்த கேப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி தானு வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணார் இந்த சம்மருக்கு. ஸோ ஒரு வாரத்தில் அப்படி ஒரு கலெக்ஷன் படம். ஸோ ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே கலெக்ஷனை பல கோடி கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இன்றைக்கி இந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட் சென்னையில் நடந்தது. ஸோ பிரசாத் லேபில் கலைப்புலி தானு அண்டு தேவிஸ்ரீ பிரசாத் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில். ஸோ தானு பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அப்போ பண்ணலை, காலம் தாண்டி இப்போ அது பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தானு பேசியிருக்காரு. இதற்கிடையே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகி இப்படி ஒரு சக்கப்போடு போட்டிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் அஜித்தினுடைய வீரம் படம் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதற்காக இன்னைக்கு வந்து வீரம் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கொண்டாடப்பட்ட படம் தான் அது வீரமும். அவ்வளவு சூப்பராக ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்து வேஷ்டி சட்டையில் பின்னி எடுத்திருப்பாரு தல அஜித். ஸோ கூடவே இதுலேயும் சந்தானமோட எவர்கிரீன் காமெடி இருக்குது, கூடவே யோகி பாபு இருக்கிறாரு. அதனால் இதுவும் போட்டிக்கு களமிறங்க போகுது. இன்றைக்கி அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. வரும் 1ஆம் தேதி அன்னைக்கு அஜித்தினுடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அஜித் வந்து இப்போது ஐரோப்பா ரேஸ்லையும் 2வது இடம் பிடித்து வெற்றி கோப்பையோட வெற்றிகரமாக நாடு திரும்பிட்டார். கடந்த 3 நாட்களாக சென்னையில் தான் இருக்கார். நேற்று முன்தினம் வந்து அவருடைய 25வது வெட்டிங் டே. ஸோ சில்வர் ஜூப்ளி வெட்டிங் டேவை மனைவி ஷாலினியோட கேக் வெட்டி கொண்டாடினார். அந்த வீடியோக்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. இதற்கிடையே நேற்றைய தினம் சென்னையில் வந்து சேப்பாக் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் வந்து ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி மோதினாங்க. அந்த போட்டியை வந்து நேரடியாக சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு தனது மனைவி ஷாலினி மகளுடன் சென்று பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சார். கூடவே சிவகார்த்திகேயன் ஒய்ஃபோடு அங்கே வந்திருந்தார். 2 பேர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டாங்க. விஜய் கூடவே சிவகார்த்திகேயன் அவ்வளவு நெருக்கமாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா தல அஜித் கூடயும் பயங்கர நெருக்கமாக ஆயிருக்காரு. ஸோ எல்லாருக்குமான ஃபேவரட் ஹீரோ சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 hours 2 பேரும் ஒன்றாவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு நாள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு அஜித், அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 ஃபேமிலியும் அவ்வளோ பாண்டிங்காக நேற்று மிங்கிள் ஆகியிருக்காங்க. அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் மே 1ஆம் தேதி மனைவியோடு கொண்டாட போகிறாரு. அதை ஒட்டிட்டு அவருக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சிறுத்தை சிவா டைரக்ஷனில் விஜயா ப்ரொடக்ஷன் தயாரித்த இந்த படம்
ரீரிலீஸ் ஆகுது. இதுவும் வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே ஜிபியு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அதே வைப்போட இந்த படத்தையும் கொண்டு வராங்க. நிச்சயமாக ரீரிலீஸில் இந்த படமும் சாதனை பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.